ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போறோம்னா 2025 ஒரு ஸ்வீடிஷ் மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் சீரீஸாக வெளியே இருக்க த ஆர் மர்டர்ஸ் தான் பார்க்க போறோம். மொத்தம் இந்த வெப் சீரிஸில் 5 எபிசோடு இருக்கு. மொதல் 3 எபிசோடு வேற கதை, அடுத்த 2 எபிசோடு வேற கதை. அதனால மொதல் 3 எபிசோட இந்த வீடியோவில் பார்த்துடலாம், அடுத்த 2 எபிசோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மொதல் 3 எபிசோடோட கதை என்னன்னா, அமாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு காணா போயிடுது. அது ஏன் காணா போச்சு, எப்படி காணா போச்சு, அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மொத்த வெப் சீரிஸோட கதையே. நம்மளால கடைசி வரைக்குமே அமாண்டாக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருப்பாங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓபன் பண்ணா நம்ம அமாண்டா இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த பொண்ணோட பேரு எபா. எபாவோட வீட்டுல இன்னைக்கு பெரிய பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம அமாண்டாவுமே எபாவோட வீட்டுக்கு போயிருக்கு. அப்படி பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறதுனால அப்பாக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு அவங்க அப்பாக்கு கால் பண்ணா அவங்க அப்பா போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி நம்மளே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இதுவும் தன்னோட பைக் எடுத்துட்டு இப்ப ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கு. அதே டைம்ல பின்னாடியே ஒரு கார் வந்து அமாண்டாவை ஹாரன் அடிச்சு கூப்பிடுறாங்க. இதுவும் யாரா அப்படின்னு பார்க்க போது கட் பண்ணி டைட்டில்ல போட்டுறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஹேனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா இப்ப அவங்க டியூட்டியில கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க நேரா கிளம்பி தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப உள்ள போயிட்டு தங்கச்சியோட வீட்டுல இவங்க செட்டிலும் ஆயிடுறாங்க. கட் பண்ணா அப்படியே நமக்கு அமாண்டாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அமாண்டாவோட அம்மா இப்பதான் அதோட ரூம்க்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அமாண்டா இன்னும் வீட்டுக்கே வரல. என்னடா அது, பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா ஆனா இன்னமும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு டக்குன்னு போய் அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. ஏங்க அமாண்டா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, ஒருவேளை எபாவோட வீட்லயே தூங்கி இருப்பாளோ? அவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, அடுத்தவங்க வீட்டுல எல்லாம் தூங்க கூடாதுன்னு. சரி இரு, நான் போய் எபாவோட வீட்டுல பாத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும்போது இவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு திறந்து பார்த்தா ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்களோட பேரு மீரா. இவங்க யாருன்னா அமாண்டாவோட அப்பா இருக்காருல்ல, அவர் கூட ஒர்க் பண்றவங்க. அமாண்டாவோட அப்பா பேரு ஹெரால்டு போனை என்னோட கார்லயே விட்டுட்டு போயிட்டாரு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவங்களும் போனை கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹெரால்டு இருக்காருல்ல, அவரு மீரா கூட அஃபேர்ல இருக்காரு. அமாண்டா கால் பண்ணும்போது இவர் ஏன் காலை அட்டன் பண்ணலன்னா அப்ப மீரா கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாரு, அதனாலதான் காலை அட்டன் பண்ணாம இருந்திருப்பாரு. அவங்க வைஃப் உள்ள போனதுக்கு அப்புறம் மீரா ஹெரால்டு கிட்ட, இங்க பாரு, இந்த போனை என்னோட கார்ல இருந்து நான் கண்டுபிடிச்சு எடுக்கல, என்னோட ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சு எடுத்தாரு. அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்றத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க பாரு, இத பத்தி இப்ப பேச வேணாம், நம்ம அப்புறமா தனியா பேசிக்கலாம். என்னோட பொண்ணு அமாண்டாவை வேற இப்ப காணும், அவளதான் நான் தேடி போறேன், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை முடிச்சு விட்டுறாரு. இப்பதான் நம்ம ஹெரால்டு போனை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அமாண்டா கிட்ட இருந்து கரெக்டா கால் வந்திருக்கு. ஐயோ, காலை அட்டன் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு அந்த விஷயமும் இப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது. கட் பண்ணா அப்படியே நமக்கு இப்ப ஹேனாவை காமிக்கிறாங்க. அவங்க நைட்டு நல்லா தூங்கி முழிச்சிட்டு இப்ப காலையில எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த இடமே பார்த்தா எப்ப பார்த்தாலும் பனி பேஞ்சுக்கிட்டே இருக்கு, ரோடு ஃபுல்லா ஒரே ஸ்னோவா இருக்கு. அதனால அந்த ஸ்னோவெல்லாம் கிளீன் பண்ற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல காரை மூவ் பண்ண முடியல. பின்னாடியே ஒரு போலீஸ் வந்து, மேடம் இந்த சைடு கார் போக முடியாது, நீங்க பின்னாடி எடுத்துடுறீங்களா? சரி சரி ஓகே, நான் எடுத்துடுறேன். ஆக்சுவலா இது என்னோட கார் இல்ல, அதுவும் இந்த இடமே எனக்கு புதுசா, அதான் தெரியாம இதுக்குள்ள வந்துட்டேன். இது உங்களோட கார் இல்லையா? அப்ப யாரோட காரு? இது என்னோட தங்கச்சியோட காரு. சரி உங்க லைசன்ஸை நான் பார்க்கலாமா அப்படின்னா இவங்களோட லைசன்ஸை அவங்களோட கார்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டா இவங்க போலீஸ் ஐடி எடுத்து காமிக்கிறாங்க. ஓ நீங்களும் போலீஸ் தானா? சரி ஓகே, இனிமே இந்த வழியில வராதீங்க, வேற ஒரு வழியா சுத்தி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நம்ம ஹெரால்டு இருக்காருல்ல, அவர் இப்பதான் எபாவோட வீட்டுக்கு அமாண்டாவை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. ஏமா அமாண்டா உள்ள இருந்தா கொஞ்சம் வர சொல்லு. அமாண்டாவா? அவ நைட்டே கிளம்பி போயிட்டாலே. என்ன சொல்ற, நைட்டே கிளம்பிட்டாளா? அப்ப அவ நைட்டு இங்கே தூங்கலையா? இல்ல, அவ நைட்டே கிளம்பிட்டா. எங்க போனா ஏதாவது சொல்லிட்டு போனாலாமா? ஏன்னா இன்னும் அவ வீட்டுக்கு வரல. அவ எங்க போனாலும் எனக்கு தெரியாது, ஒருவேளை விக்டர் கூட போயிருக்கலாம். விக்டரா? அது யாரு விக்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பேர் மட்டும் தான் தெரியும், ஒருவேளை அவன் கூட போயிருக்கலாம் அப்படின்னு அலட்சியமாவே பதில் சொல்லிட்டு இருக்கு. சரிம்மா, அவ இங்க வந்தான்னா எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்ட்டு இவர் நேரா கிளம்பி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே போறாரு. அங்க போய் பார்த்தா இவங்க வைஃப் இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல யாராவது காணா போனா எப்படியும் ஒரு 2-3 நாள்ல அவங்களே திரும்பி வந்துருவாங்க. ஆனா எங்களோட பயம் என்னன்னா, இது பனிக்காலமா இருக்கு, எங்கேயாவது பனியில சிக்கிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. ஆமா, நானுமே அவளோட ஃப்ரெண்ட் எபா வீட்டுக்கு இப்பதான் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவ நைட்டே பார்ட்டில இருந்து கிளம்பிட்டாலாம். ஒருவேளை அவ விக்டர் கூட போயிருக்கலாம் அப்படின்னு எபா சொன்னா. விக்டர் யாரு? அமாண்டாவோட பாய் ஃப்ரெண்டா? எங்களுக்குமே தெரியல சார், இப்பதான் அந்த பேரை ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேள்விப்படுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நைட்டு அமாண்டா எனக்கு கால் பண்ணியிருக்கா, என்ன பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்கா, ஆனா நான் தான் கால் அட்டன் பண்ணாம விட்டுட்டேன். சரி ஓகே, நீங்க எதுக்கும் கவலை
கவலைப்படாதீங்க, அந்த விக்டரை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பனி அதிகமா பெஞ்சிருக்க இடத்துல எல்லாம் நாங்க போய் தேடி பார்க்கறோம். அமாண்டாவோட துணி ஏதாவது இருந்தா கொடுங்களேன், மோப்ப நாயை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மாவும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த சிட்டியில இருக்க எல்லாரோட போனுக்கும் இப்ப ஆம்பர் அலர்ட் கொடுக்குறாங்க, அமாண்டாவை காணோம் அப்படின்னு. அது நம்ம ஹேனாவுக்குமே இப்ப ரிசீவ் ஆகுது. ஓபன் பண்ணி பார்த்துட்டு அது நேரா தன்னோட தங்கச்சிக்கு கால் பண்ணுது. ஏய், இந்த சிட்டில அமாண்டான்னு ஒரு பொண்ணை காணோமாண்டி, சரி அதுக்கு நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, நீ ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல இருக்கு, அதனால அங்க போயிட்டு அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு எதுலையும் தலையிடாத, சரியா? உன் வேலை என்ன? அங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, அதை மட்டும் செய்ய அப்படின்ட்டு தங்கச்சி போனை வச்சிருது. ஆனா நம்ம ஹேனாவால சும்மா இருக்க முடியல. அமாண்டாவை தேடுறதுக்கு ஒரு குரூப்பே இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த குரூப்ல நம்ம ஹேனாவை போய் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு இப்போ ஒரு ஆபீசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க கூடி இருக்கோம்னா அமாண்டாவை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டாவை பத்தி சில இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அமாண்டா தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. இது பனிக்காலம் அப்படின்றதுனால சீக்கிரமே இருட்டி போயிடும், அதனால நம்மளால எவ்வளவு சீக்கிரம் தேட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அமாண்டாவை தேடணும், புரியுதா? சரி, எல்லாரும் ஒவ்வொரு சைடா பிரிஞ்சு போய் தேடுங்க அப்படின்னு இவங்களும் நிறைய பேரை சேர்ந்து அமாண்டாவை தேடி போறாங்க. அப்படி போறப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. என்னன்னா நம்ம அமாண்டாவோட பைக்கை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து இது கன்ஃபார்மா அமாண்டாவோட பைக் தான். அது எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் அமாண்டாவோட டீச்சர், அவ டெய்லி ஸ்கூலுக்கு இந்த பைக்ல தான் வருவா, எனக்கு நல்லாவே தெரியும். ஓ ஓகே, அப்படின்னா அமாண்டாவுமே இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும், இருக்கிறதுக்குள்ள சீக்கிரமா தேடுங்க அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் போய் தேடுறாங்க. நம்ம ஹேனா தேடிக்கிட்டே வரும்போது பக்கத்துல ஒரு லேடி கிட்ட நைஸா பேச்ச கொடுக்கறாங்க. ஆமா, உங்களுக்கு அமாண்டாவை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு அவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா, என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுவா, அவ அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் பொண்ணெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் டேட் பண்ணியிருக்கேன். அவனும் ஒரு குடிகாரன், குடிச்சானா அவன் ஒரு பைத்தியமா மாறிடுவான். ஒருவேளை அவன் கூட அமாண்டாவை ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படியே கொஞ்ச நேரத்துல நல்லா இருட்டி போயிடுது. சரி ஓகே, இன்னைக்கு எல்லாரும் நல்லா தேடினீங்க, அதே மாதிரி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சர்ச்சிங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம அமாண்டாவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து இல்ல, எல்லாரும் தேடுங்க, இன்னும் இருட்டல, என் பொண்ணை தேடுங்க அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நல்லா இருட்டி போயிடுச்சு, இதுக்கு மேல உள்ள போய் தேட முடியாது. இல்ல இருட்டல, அதெல்லாம் பகலாதான் இருக்கு, என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, கவலையே படாதீங்கம்மா, உங்களோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா இதுக்கு மேல உள்ள போய் தேட முடியாது, நாளைக்கு காலையில மறுபடியும் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறோம், ஓகேவா அப்படின்னு அந்த அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹேனா இருக்குல்ல, அது இப்ப இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த போலீஸோட பேரு டேனியல். அவர்கிட்ட வந்து அமாண்டாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான், அவனோட பேரு விக்டர், ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க யாரு? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, நானும் போலீஸ் தான், நேத்து கூட என்னோட கார்டெல்லாம் செக் பண்ணீங்கல்ல. ஓ நீங்களா? ஆமா ஆமா, என்ன விஷயம்? அதான் சொன்னேனே, அந்த விக்டர் இருக்கான்ல, அவன் ஒரு குடிகாரனா, அந்த அளவுக்கு நல்ல டைப் கிடையாதான். இப்பதான் அந்த பையனோட எக்ஸ் கிட்ட நான் பேசினேன், அவ தான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னா. ஆமா, நாங்களுமே அந்த விக்டரை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லுங்க, எங்களோட நம்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹேனா இருக்காங்கல்ல, அடுத்து நேரா போய் அமாண்டாவோட அம்மா கிட்ட பேசுறாங்க. நானுமே இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சரி வாங்க பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னோட பேரு ஹேனா, நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் யூனிட்ல ஒர்க் பண்றேன், ஆனா இப்ப ஒர்க் பண்ணல, இந்த ஊருக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஆனா உங்க பொண்ணை காணோன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே தோணல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹேனாவும் கிளம்பி இப்ப வீட்டுக்கு போறாங்க. உள்ள போனா டக்குன்னு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்குது. இது யாருன்னா வீட்டு வேலை செய்யற பொண்ணு, நம்ம ஹேனாவோட தங்கச்சி கிட்ட வேலை பாக்குற பொண்ணு. இன்னைக்குமே வழக்கம் போல ஒர்க்குக்கு வந்திருக்கு. என்னோட பேரு ஜூரா, நான் உங்க தங்கச்சி கிட்ட தான் ஒர்க் பண்றேன், அவங்க சொல்லலையா? ஆமா ஆமா சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். காசு எப்படி நான் தரணுமா இல்ல தங்கச்சி கிட்ட வாங்கிக்கிறீங்களா? இல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுது. கட் பண்ணா இப்ப நமக்கு மீராவை காமிக்கிறாங்க. யாருன்னா நம்ம அமாண்டா அப்பா ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு. அவங்களுமே நம்ம அமாண்டாவை தேடிட்டு இப்பதான் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த பொண்ணு அஃபேர்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவரு மீரா கிட்ட எங்க போயிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியாது, ஊரே அமாண்டாவை தானே தேடிட்டு இருக்கு, அங்கதான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களுமே கிச்சனுக்குள்ள வந்து என்ன ஒரு புதுசா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையே அப்படின்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம அமாண்டாவோட வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் இப்ப காணோம். ஒரு பொண்ணு அந்த நாயோட பேரை சொல்லி வெளியில தேடிக்கிட்டே போகுது. வெளியில போய் பார்த்தா அந்த நாய் செத்து போய் கிடக்கு. அந்த பொண்ணு டக்குன்னு அவங்க அப்பாவை கூப்பிடுது. அப்பா இங்க வாங்கப்பா, நாய் செத்து போய் கிடக்கு அப்படின்னு அவர் வந்து பாக்குறாரு. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. விக்டரோட போன் ரீசெண்டா ஒரு இடத்துல ஆன் ஆயிருக்கு அப்படின்னு. அதனால உடனடியா ஒரு டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு நம்ம டேனியல் கிளம்புறாரு.
கிளம்புறாரு. அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா விக்டர் இருக்கான். ஆனா இப்பயுமே வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கான். டே விக்டர், மரியாதையை உண்மையை சொல்லிடு. அமாண்டாவை நீ என்ன பண்ண? அமாண்டாவை நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நீ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன், ஸ்டேஷனுக்கு நடடா அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹெரால்டு இருக்காருல்ல, அவரு அந்த செத்து போன நாயை ஒரு கவர்ல சுத்தி இப்ப வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராரு. கட் பண்ணா அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு ஆள் உள்ள போயிட்டு ஒரு மிஷினை ஆன் பண்றாரு. ஆன் பண்ண உடனே ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இப்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அந்த மிஷின் மேல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா நம்ம அமாண்டா செத்து போய் உட்கார்ந்துருக்கு. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் எபிசோட ஓபன் பண்ணா நம்ம ஹேனா இருக்காங்கல்ல, அவங்க நேரா கிளம்பி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வராங்க. வந்து நானும் இந்த கேஸ்ல ஒரு பார்ட்டா இன்வால்வ் ஆக போறேன் அப்படின்னு டேனியல் கிட்ட சொல்றாங்க. அப்படியா, நீங்க எப்படி இதுல இன்வால்வ் ஆக முடியும்? நான் நேத்தே உங்க ஆபீசர் கிட்ட இது விஷயமா பேசிட்டேன், வேணும்னா நீங்க போன் பண்ணி கேட்டு பாருங்களேன் அப்படின்னு அவரும் கேட்டு பாக்குறாரு. அவங்க கிட்ட கேட்டா, ஆமா நேத்து ஹேனா கூட நான் ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டேன், அவங்களும் இந்த கேஸ்ல டெம்பரரியா ஒர்க் பண்ண போறாங்க, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அவங்களே இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்ப 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டே போய் நாங்க விக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா விக்டருக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்க மாதிரி தெரியல. சரி, அமாண்டா எப்ப செத்து போயிருக்கா? ஃபாரன்சிக் வந்துட்டு இருக்காங்க, அவங்க செக் பண்ணி பார்த்தாதான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு அப்படி இப்ப நமக்கு எபாவை காமிக்கிறாங்க. அதுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் பாத்ரூம்ல பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. ஆனா அதை ஃபேஸ் பார்க்கும்போதே ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. அமாண்டாவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு தெரியுது, ஆனா அதை சொல்லாம மறைக்குது அப்படின்னு. அப்படியே நம்ம எபா அன்னைக்கு பார்ட்டியில நடந்த ஒரு சில விஷயங்களை நினைச்சு பாக்குது. அமாண்டா இருக்குல்ல, அது எபா கையில ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்திருக்கு. அதை பார்த்துட்டு, ஏய் இந்த பிரேஸ்லெட் உனக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா நம்ம எபா எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுது. அங்கே கட் பண்ணி டைட்டில்ல போட்டுடுறாங்க. நம்ம ஹேனாவும் டானியலும் இப்பதான் அமாண்டாவோட அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தையே சொல்றாங்க. அவங்க அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸ் எல்லாம் இந்த கேஸை எங்க இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கலாம், சரி அமாண்டாவோட ஸ்கூலுக்கே போலாம் அப்படின்னு அங்க போயிட்டு, அமாண்டா இது மாதிரி இறந்து போயிட்டாங்க, அவங்க கேஸை நாங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றோம், அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அன்னைக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண எபா கிளாஸுக்கு வரலையா? இல்ல சார், அமாண்டா காணா போனதுல இருந்தே அவ கிளாஸுக்கு வர்றது இல்ல. சரி, அந்த பார்ட்டியில நீங்க ஏதாவது போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்கல்ல, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க போனை எல்லாரும் கொண்டு வந்து இந்த கவர்ல போட்டுருங்க. அப்படியே ஒரு பேப்பர்ல உங்க போன் பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே எழுதி கொடுங்க, பயப்படாதீங்க, நாங்க எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் உங்க போன்ல பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரோட போனையுமே இவங்க வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹேனாவும் டேனியலும் அமாண்டாவோட ரூம் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கவர் ஃபுல்லா ஏதோ பணம் மாதிரி இருக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டா அவ பணம் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டா, ஃபுல்லாவே கார்டு ஜிபே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவா. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கே எதுவும் தெரியலையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்து நைட்டு எங்களோட நாய் செத்து போய் கிடந்துச்சு. அப்படியா? எங்க? இங்கதான் வீட்டுக்கு வெளியில. அப்படியா, சரி இதையுமே நாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். அப்படின்னா எங்க குடும்பத்தை யாரோ குறி வச்சு கொள்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சார், இதெல்லாம் யார் பண்றான்னு கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. கார்ல போகும்போதே அந்த நாயுமே ஃபாரன்சிக் டீமை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க, அந்த நாய் எப்படி செத்து போச்சுன்னு எங்களுக்கு உடனே தெரிஞ்சாகணும். சரி சார், செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்ட்டு போனை வச்சிடறாங்க. ஃபாரன்சிக் டீம் நம்ம அமாண்டாவோட டெட் பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு, சார் அமாண்டா எக்ஸாக்டா எப்போ செத்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது, ஏன்னா நம்ம சிட்டிலே இப்ப டெம்பரேச்சர் பயங்கர லோவா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்ல முடியும், அமாண்டா செத்து எப்படியும் 24 மணி நேரம் இருக்கும். சரி, கொலை பண்ணவன் எதுக்காக பாடியை கொண்டு வந்து அப்படி ஒரு பப்ளிக்கான இடத்துல வைக்கணும்? ஒருவேளை அந்த கொலைகாரன் பாடியை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு கூட வச்சிருக்கலாம்ல. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த பாடியை இன்னும் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஒரு லேடி வந்து இப்ப நம்ம டேனியலை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு, நீ யார் என்னன்னு தெரியாம அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துக்கிட்ட, நீங்க தானே அன்னைக்கு கால் பண்ணி கேட்டப்போ அந்த பொண்ணு கூட நான் மீட்டிங் வச்சுக்கிட்டேன், அந்த பொண்ணை சேர்த்துக்கோன்னு சொன்னீங்க. சரி, அதுக்காக எந்த விதமான பேக்ரவுண்ட் செக்குமே பண்ணாம அப்படியே அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்து பண்ணி முதல்ல அந்த பொண்ணு உண்மையிலேயே போலீஸ் தானா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால இவருமே இந்த பொண்ணு முன்னாடி ஒரு இடத்துல போலீஸா ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னிச்சுல, அங்க கால் பண்ணி விசாரிக்கிறாரு. கட் பண்ணா இப்ப நமக்கு ஒரு பெரிய பார்ட்டியை காமிக்கிறாங்க. இது என்ன பார்ட்டினா, ஒரு கப்பல் அந்த ஊர்ல இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அப்பப்ப இது மாதிரி பார்ட்டியை வைக்கிறதெல்லாம் வழக்கம் தான். அந்த பார்ட்டியோட லீடர் இருக்காருல்ல, அவரோட பேரு போஸ், அவருக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே, அதனால அவருக்கு சர்ப்ரைஸா நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அவரோட வைஃப் ஒரு ரோலெக்ஸ் வாட்சை கிஃப்டா கொடுக்குறாங்க. அதை எல்லாரும் முன்னாடி அவர் வாங்கிட்டு அப்படியே அவரோட வைஃபை தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஏய் இதுக்காக இப்ப ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் வாங்கினேன், ஏற்கனவே நம்ம கம்யூனிட்டி பயங்கர லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஏய் கத்தாத, அது ஒன்னும் ஒரிஜினல் ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் கிடையாது, டூப்ளிகேட், எல்லாரும் முன்னாடியும் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன், அவ்வளவுதான், மற்றபடி அது ஒரிஜினல்லாம் இல்ல, ரொம்ப பதறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு போகுது. கட் பண்ணா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹேனா உட்காந்துட்டு அந்த பசங்க கிட்ட எல்லாம் போனை கலெக்ட் பண்ணாங்கல்ல, ஒவ்வொரு போனா இப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீடியோல
ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு கார் எபாவோட வீட்ல இருந்து மூவ் ஆகி போகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே இவங்க உடனே டேனியலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க பாரு, வீடியோல எபாவோட வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் மூவ் ஆகுற மாதிரி நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அதோட நம்பர் பிளேட்லாம் கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அங்க அவரோட குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. ஏய், இங்க என் குழந்தை அழுதுகிட்டே இருக்கான், எதுவுமே கேட்கல, நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவரு போனை வச்சிடறாரு. அப்படியே இப்ப காலையில விடிஞ்சா, ஆமா உண்மையிலேயே அங்க கார் போகுதா? ஆமா நல்லா பாரு, கார் போகுது. சரி, அந்த காரை பத்தி அந்த வீடியோலயே ஒரு 2 பசங்க பக்கத்துல நிக்கிறானுங்கல்ல, அவனுங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம டேனியல் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணிருக்காருன்னா, இவர் ஹேனாவை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருந்தாருல்ல, அந்த ஆளு தான் இப்ப கால் பண்ணியிருக்காரு. அவர் கால் பண்ணி, நீங்க கேட்ட ஹேனாவை பத்தி எனக்கு தெரியும், ஆனா அவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. சரி, அவங்க இப்ப என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா சொல்லுங்க. என்னது, அவங்க உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? அது எப்படி? அவங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்காங்க, அவங்க எப்படி இன்னொரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? என்ன, அவங்கள நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்காக? அதான் சொன்னனே, நான் அவங்க கூட ஒர்க் எல்லாம் பண்ணதில்ல, அதனால அந்த அளவுக்கு டீட்டெயிலா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அந்த ஆளு போனை வச்சிடறாரு. அதனால நம்ம டேனியல் உடனே ஹேனாவை தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. உன்னை எதுக்காக இங்க இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீ இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கியாமே? ஆமா, நான் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் என் தங்கச்சி ஊருக்கு வந்திருக்கேன். வந்த உடனே அமாண்டாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணலான்னு உங்க கூட சுத்திட்டு இருக்கேன். இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஆபீசர் உள்ள வந்து, நாங்க போட்டோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம், அதுல எபா கொஞ்சம் சோகமாவே இருக்கா, அவளுக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம மறுபடியும் போய் எபா கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு நேரா கிளம்பி எபாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அமாண்டாவும் எபாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குல்ல, எதுக்காக அன்னைக்கு சண்டை போட்டீங்க? இல்லையே, நானும் அவளும் எந்த சண்டையும் போடல, மேபி ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அன்னைக்கு போதையில இருந்தேனா அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லைன்னா இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் விசாரிக்க முடியாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு டேனியல் கிளம்பிடுறாரு. ஹேனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எபா கிட்ட, எபா நீ அந்த வீடியோல ரொம்ப சோகமா இருக்க, அதுக்கு என்ன காரணம்? நான் தான் சொன்னேனே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களை கிளம்பி வந்துடுறாங்க. கட் பண்ணா இப்ப நமக்கு அமாண்டாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வேலைக்கார பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட பேரு ஜூரா. அது அமாண்டாவோட வீட்லயுமே வேலைக்கார பொண்ணா தான் ஒர்க் பண்ணுது. அது வந்து அமாண்டாவோட அம்மா கிட்ட, அமாண்டாவை பத்தி நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நம்ம மீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹெரால்ட இப்ப மீட் பண்றாங்க. நம்ம ஹெரால்டு மீரா கிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் என்னோட போன் உன் கார்ல இருந்ததை கண்டுபிடிச்சாருல, ஒருவேளை நமக்குள்ள அஃபேர் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரோ, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அன்னைக்கு உன்னை நான் வீட்டுல டிராப் பண்ணேன், அதனால போனை மறந்து என் கார்லயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, உன்னோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட ஆளு, அவன் கொஞ்சம் கோவக்காரனா, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த கேஸ்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓ, அமாண்டா செத்து போனதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் காரணமா இருப்பாரு நீ நினைக்கிறியா அப்படின்னு கோச்சுக்கிட்டு இந்த அம்மா கிளம்பி போயிடுது. வீட்டுல காமிச்சா அந்த வேலைக்கார பொண்ணு இருக்குல்ல, அது அமாண்டாவோட ரூமுக்கு போயிட்டு என்னத்தையோ பரபரப்பா தேடிட்டு இருக்கு. ஆனா அது தேடி வந்தது ரூம்ல காணோம். இது வீட்டு வேலை பாக்குற பொண்ணு தானே, ஆனா வீட்டுக்கு வெளியில வந்துட்டு கார்ல ஏறி போகுது. அந்த காரை யார் ஓட்டுறதுன்னா, அந்த ஊர்லயே ஒரு கம்யூனிட்டி ரன் பண்றவங்க போஸ் அப்படின்னு சொன்னல, அந்த போஸோட ஒய்ஃப் அனிகா தான் இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹேனா இருக்காங்கல்ல, அவங்க திருப்பி திருப்பி அந்த வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு லிப் மூமெண்ட்டை நல்லா கவனிச்சு பார்த்தா, எபா கெண்டால் அப்படின்னு ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணுது. இங்க பாருங்களேன், இவ கெண்டால் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா, ஆனா நம்ம கேட்டா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. அப்படின்னா எபா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. சரி வாங்க பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போலாம், அந்த காரை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தோம்ல, அதை எடுத்துட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. சரி வாங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா, அந்த 2 பசங்களும் அங்கே ஒரு கார் கிளம்பி போறத பார்த்திருக்காங்க. ஆனா டிரைவர் எல்லாம் அவங்களால கிளியரா பார்க்க முடியல. அந்த காருக்கு பின்னாடி ஒரு ரெண்டல் லோகோ ஒன்று இருந்திருக்கு. சரி, இந்த காரை பத்தி நம்ம என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அப்புறம் அமாண்டாவோட ரூம்ல கொஞ்சம் கேஷ் இருந்துச்சு, அதுதான் எப்படி வந்திருக்கும்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரி சார், அதையும் என் சைட்ல இருந்து நான் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு கட் பண்ணா இப்ப காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹேனாவோட வீட்டுக்கு வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு வருது. உள்ள போய் நான் லாண்ட்ரிக்கு துணி எல்லாம் போட்டுறேன் அப்படின்னு இதுவும் உள்ள போகுது. நம்ம ஹேனாக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வருது. அதனால ஹேனாவும் அந்த பொண்ணுக்கு தெரியாம இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணு போன உடனே அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா என்னோட பாஸ்போர்ட்டை என் பாஸ் பிடுங்கி வச்சுக்கிட்டாருமா, அது இல்லாம என்னால திருப்பி வரவே முடியாது, அப்படி வரணும்னாலும் இன்னும் நிறைய காசு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹேனா உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்து, என்னம்மா எதுவும் பிரச்சனைன்னு கேட்டா, இல்ல இல்ல நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டு கிளம்புது. இருமா, என்ன உன் முகம்லாம் காயமா இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் அப்புறமா வந்து சொல்றேன், நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. நம்ம ஹெரால்டு இருக்காருல்ல, அவரு வந்துகிட்டு இருக்காரு. அந்த மீராவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரு வண்டியில வந்து, ஏய் நில்லுடா, நீயும் என் ஒய்ஃபும் ஒன்னா இருக்கீங்கன்னு நான் எப்பவோ
கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இப்போ உன் நிலைமை சரியில்லை, உன் பொண்ணை நினைச்சு நானுமே கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஆனா இதை சாக்க வச்சுட்டு மறுபடி என் வைஃப் கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. இவருக்கு இப்பதான் தெரிய வருது, ஆஹா நம்ம அஃபேர்ல இருக்கோம் அப்படின்னு இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு. உடனே ஹெரால்டு நேரா டேனியல் கிட்ட போயிட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நானும் மீராவும் ஒரு 6 மாசமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா என்னோட போனை அவளோட கார்லயே நான் வச்சுட்டு வந்துட்டேன். அதை மீராவோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டான். ஸோ நாங்க அஃபேர்ல இருக்கோம் அப்படின்னு அந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கோவத்துல அவன் அமாண்டாவை கொண்டு இருப்பானோ அப்படின்னு அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அப்படியா, சரி, இந்த விஷயத்த தைரியமா வந்து எங்க கிட்ட சொன்னதுக்கு முதல்ல தேங்க்ஸ். நாங்க என்ன ஏதுன்னு அவர்கிட்ட விசாரிக்கிறோம் அப்படின்னு நேரா அந்த ஆளை விசாரிக்க போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு அமாண்டாவை தெரியுமா? தெரியுமே. சரி, அமாண்டா செத்து போன அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, அவர் நான் ஊர்லயே இல்ல, வேற ஒரு ஊர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அமாண்டாவோட அப்பா ஹெரால்டு மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இவர் இல்லைன்னு போய் சொல்லிடுறாரு. உண்மையிலேயே உங்களுக்கு எந்த கோவமும் இல்ல? அட, எனக்கு என்ன சார் கோவம், அவர் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சரி, தேவைப்பட்டா நாங்க திருப்பியும் வருவோம் அப்படின்ட்டு இவங்க கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. நம்ம டேனியல் என்ன சொல்றாருன்னா, தன்னோட ஒய்ஃப் இன்னொருத்தன் கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா ஒருத்தனுக்கு கோவம் வர்றது சகஜம்தான். ஆனா அதுக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு கோவம் வரும்னு எனக்கு தோணல. பட் அதெல்லாம் ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் இல்லையா, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். விசாரிச்சு பார்த்தா உண்மை என்னன்னு தெரிய போகுது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே இப்ப ஸ்டேஷன்ல காமிச்சா, சார் அந்த காரை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அந்த காரை அன்னைக்கு ஒருத்தர் ரெண்டலுக்கு எடுத்திருக்காரு. அப்படியா, அவரோட பேர் என்ன? அவரோட பேரு லேஸ். அவரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. இது லேஸா? அந்த லேஸ் யார் தெரியுமா? அவரு அமாண்டாவோட டீச்சர் தான். அவர் அதுக்காக காரை ரெண்டலுக்கு வாங்கிட்டு அன்னைக்கு அங்க வந்திருக்கணும். சரி, அவரு எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு பரபரப்பா கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணி செகண்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப தேர்ட் எபிசோட ஓபன் பண்ணா, அந்த டீச்சர் லேஸ் இருக்கான்ல, அவன் எபா கூட பயங்கர க்ளோஸா இருக்கான். நம்ம இது மாதிரி க்ளோஸா இருக்காது நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீயும் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நம்ம இது மாதிரி இனிமே பேசிக்க வேண்டாம். ஏன், என்னாச்சு? நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேனாவும் டேனியலும் தான் வந்திருக்காங்க. ஏய், என்ன வீட்டுக்கு வெளியில போலீஸ் வந்திருக்காங்க, நீ தான் போலீஸ்க்கு கால் பண்ணியா? இல்ல, நான்லாம் யாருக்கும் கால் பண்ணல. போய் சொல்லாத, நீ கால் பண்ணாம எப்படி போலீஸ் கரெக்டா இங்க வந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு என்ன விர்றான்னு சொல்லி காத்துது. அது அவங்களுக்கு கேட்டுறது. இவங்களும் கதவை எவ்வளவு உடைக்கலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா உடைக்கவே முடியல. சரி, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு டேனியல் மாடி வழியா ஏறி இப்ப வீட்டுக்குள்ள கன்னோட வந்துடுறாரு. டேய், கைய தலைக்கு பின்னாடி வைடா அப்படின்னு இப்ப எபாவை காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹேனா இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்ப எபாவை சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எபா ஹேனா கிட்ட, லேஸ் தான் அமாண்டாவை கொண்டுட்டானா தெரியல, இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் என்னன்னு தெரிய வரும். இங்க பாரு எபா, ஸ்டார்டிங்ல இருந்து நீ எந்த உண்மையுமே எங்க கிட்ட சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு இப்பயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா, இப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, ஆக்சுவலா அந்த பிரேஸ்லெட் யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம அமாண்டா கேட்டிருக்கோம்ல, அதை அந்த டீச்சர் பையன் தான் கொடுத்துருக்கான். ஆரம்பத்துல நார்மலா எபா கிட்ட பேசியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட போட்டோவெல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட லவ் பண்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கான். அது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எபாக்கு சின்ன வயசுல இருந்தே தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அன்பு கிடைச்சதே கிடையாது. அந்த அன்பை அந்த லேஸ் கொடுக்கவும் இதுவும் அவனை நம்பி அவன் கூட சுத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்டை பத்தி தான் அன்னைக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்களா? ஆமா, அந்த பிரேஸ்லெட்டை பத்தி தான் நாங்க பேசணும். ஆனா அந்த பிரேஸ்லெட்டை லேஸ் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு அவ எப்படி கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல. அன்னைக்கு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தான். அப்பயுமே நாங்க ஒன்னா இருந்தோம் அப்படின்னு எல்லா கதையையும் நம்ம ஹேனா கிட்ட சொல்லி முடிக்குது. ஸ்டேஷன்ல நம்ம டேனியல் லேஸ் கிட்ட, அமாண்டா நீ ஸ்டூடெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அவ கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம மானம் போயிடுன்னு அவளை நீ கொலை பண்ணிருக்க, கரெக்டா? இங்க பாருங்க, அமாண்டாவை நான் எதுவுமே பண்ணல. அமாண்டா செத்த அன்னைக்கு நான் எபா கூட தான் இருந்தேன். வேணும்னா அவகிட்ட கேட்டு பாருங்க. எபாக்கு அன்னைக்கு செம போதை, அதனால அவ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் நீ தான் உண்மையை சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தான் அந்த பிரேஸ்லெட்டை எபாக்கு கொடுத்த அப்படின்னு அமாண்டாக்கு எப்படி தெரியும்? அது அமாண்டாவை பத்தி ஒரு சில ரூமர்ஸை நானே என் காதால கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? என்ன ரூமர்ஸ்? இல்ல, அவ கொஞ்சம் சீப்பான பொருள் எல்லாம் திருடி விப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதை பத்தி அன்னைக்கு ஒரு நாள் அவகிட்ட விசாரிச்சேன். அது உண்மையா இருந்ததுனால அவ கொஞ்சம் பயந்துட்டா. நான் யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாதுன்னு அந்த பிரேஸ்லெட்டை அவ தான் என்கிட்ட கொடுத்தா. நான் கொண்டு போய் அதை எபா கிட்ட கொடுத்தேன். அதை வச்சுதான் அவ
கண்டுபிடிச்சிருக்க முடியும். சரி அப்படின்ட்டு இப்ப இவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. மீராவோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஊர்ல இல்ல, வேற ஒரு ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாரே, அவரோட காரை யாராவது ட்ராக் பண்ணீங்களா? இல்ல சார், அதை ட்ராக் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் எங்களால கரெக்டா பண்ண முடியல. இங்க பாருங்க, இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ்ன்னு தெரியும்ல, கொஞ்சம் சீக்கிரமா ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹேனாக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா, நீங்க சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ல கிளியர் ஆயிடுச்சு. அதனால நெக்ஸ்ட் மந்தே வந்து நீங்க மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல நம்ம அமாண்டாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணே போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பாட்டில் நிறைய தூக்க மாத்திரையை அப்படியே முழுங்கிடுறாங்க. அந்த டைம் இவங்களுக்கு ஹேனா கிட்ட இருந்து கால் வருது. இவங்க எதுவுமே பேசாம அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. என்னடா அது, கால் கட் ஆயிடுச்சு, ஏதோ தப்பா இருக்கே, வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க நேரா கிளம்பி இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, நம்ம ஹெரால்டு இருக்காருல்ல, அவர் நேரா மீராவோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, இங்க பாருடா, நீ தான் என் பொண்ணை கொண்டுட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையை உண்மை ஒத்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஆணி அடிக்கிற மிஷின் இருக்கும்ல, அதை எடுத்து முகத்துக்கு நேரா காமிச்சு, இங்க பாருடா, மரியாதையை ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த கூட இருக்கவங்க எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் நேரா கிளம்பி இப்ப அங்க வந்துடுறாங்க. ஹெரால்ட், இங்க பாருங்க, கவனிங்க, அவர் எதுவும் செஞ்சிடாதீங்க. இல்ல, இவன் தான் என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், இப்படி எல்லாம் கேட்டாதான் அவன் உண்மையை ஒத்துக்குவான். இங்க பாருங்க, அவர் உங்க பொண்ணை கொலை பண்ணல, அவர் சொன்னது உண்மைதான். அன்னைக்கு நைட்டு அவர் ஊர்லயே இல்ல, வேற ஒரு ஊருக்கு போயிருக்காரு, அதுக்கு ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம ஹெரால்டு இப்ப விடுறாரு. இப்ப அந்த ஆளே ஒரு விஷயத்த ஒத்துக்கிறான். இங்க பாருடா, உன் பொண்ணை நான் கொலை பண்ணல, ஆனா உன் நாயை கொண்டது நான் தாண்டா, உன் மேல இருக்க கோபத்துல உன் நாய்க்கு நான் தாண்டா விஷத்தை வச்சு கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். நம்ம ஹேனா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மா சாகுற நிலைமையில இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா அந்த தூக்க மாத்திரை டப்பா இருக்கு. இவங்க புரிஞ்சுக்கிறாங்க தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க அப்படின்னு. டக்குன்னு போய் அவங்கள வாமிட்லாம் எடுக்க வச்சுட்டு இப்ப காப்பாத்தி உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே அந்த அம்மா கிட்ட பொறுமையா வந்து, உங்க வீட்டுல வேலைக்கார பொண்ணு யாராவது இருக்காங்களா? ஆமா இருக்கா, அவளோட பேரு ஜூரா. ஜூராவா? அவ எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்றா? அவ ரொம்ப நாளா இங்கதான் ஒர்க் பண்றா. அவளும் அமாண்டாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ். சரி, அந்த பொண்ணை எப்படி நீங்க ஹையர் பண்ணீங்க? இதுக்கெல்லாம் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி மூலமா தான் நாங்க ஹையர் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்பெனியோட சிஇஓ யாரு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா பேரு அனிகா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால உடனே கிளம்பி இவங்க அந்த அட்ரஸ்க்கு போய் பாக்குறாங்க. யார் கதவை திறக்கிறதுனா, போஸ் வந்து கதவை திறக்கிறாரு. அனிகாவோட ஹஸ்பண்ட் தான் இந்த போஸ். இவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன கம்யூனிட்டினா மிஸ்ஸிங் பீப்புள் கம்யூனிட்டி. அவர்கிட்ட போயிட்டு, அனிகா வீட்டுல இல்லையா? இல்லையே, அவ வெளியில போயிருக்கா. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, நான் அனிகா கிட்ட தான் பேசணும், அவங்க வந்தா எனக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ஹேனா வந்த உடனே அவரு யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றான்னு இப்ப நமக்கு தெரியல. நம்ம ஹேனாவுமே வெளியில வந்து உடனே டேனியலுக்கு கால் பண்ணி, இந்த கம்பெனில இருக்க என்வலப்பும் அன்னைக்கு அமாண்டா ரூம்ல ஒரு கேஷ் பார்த்தோம்ல, அந்த என்வலப்பும் ஒரே சிம்பிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில இருந்து தான் ஜூரா அப்படின்னு ஒரு வேலைக்கார பொண்ணை ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தான் அமாண்டா வீட்டுக்கு வேலைக்கார பொண்ணா ஒர்க் பண்றா. அது மட்டும் இல்லாம என்னோட சிஸ்டர் வீட்டுக்கும் அந்த பொண்ணு தான் ஒர்க் பண்றா. சரி, இப்ப இதையெல்லாம் வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம், இப்ப போய் தூங்குங்க அப்படின்ட்டு அவரு போனை வச்சாரு. ஆனா நம்ம ஹேனாவால காலையில வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. இப்பவே போய் ஜூரா கிட்ட விசாரிக்கலான்னு ஜூராவோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, அந்த என்வலப்ல இருந்த பணம் உங்களோடதா அப்படின்னு கேட்டா அவங்களும் ஆமாங்கிறாங்க. சரி, எதுக்காக அந்த பணத்தை எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? எங்க அம்மாக்கு அனுப்புறதுக்காக தான் வச்சிருந்தேன். ஆனா அன்னைக்கு திருப்பி ரூமுக்கு வந்து பார்த்தப்ப அந்த பணத்தை காணோம். கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை நாங்க தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். சரி, நீ எதுக்காகமா இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. என்னோட பாஸ்போர்ட்டை என் பாஸ் பிடுங்கி வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த ஊரை விட்டு என்னால வெளியில போகவே முடியல. இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எங்க அம்மாக்கு காசு அமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் அமாண்டாக்குமே தெரியும். ஆனா அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி, அதை அவளால தாங்கிக்கவே முடியல. அதனால என்னோட பாஸை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நம்ம தான் போலீஸ் கிட்ட சொன்னோம்னு சொன்னா நம்மளை கொன்னுடுவாங்க அப்படின்னு நான் தான் அவகிட்ட இந்த பிரச்சனை என்னோட போட்டும், நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இந்த வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போஸ் வந்து வெளியில நிக்கிறான். அதுவும் கையில கன்னோட வந்துட்டு இருக்கான். வந்தவன் சும்மா இல்லாம டப்புன்னு சுடவும் செஞ்சிடறான். உள்ள நம்ம ஹேனா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் குடுகுடுன்னு வெளியிலேயே ஓடி போயிடுறான். அந்த புல்லட்டு ஜூரா இருக்குல்ல, அதோட கையில லைட்டா கிழிச்சிட்டு போயிடுச்சு. சரி ஜூரா, நான் உனக்கு இப்பவே ஹெல்ப் கால் அனுப்புறேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன், ஒன்னும் பயப்படாத, உன் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துடாது அப்படின்னு இவங்க பாஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இதுல ஒரு கட்டத்துல நம்ம ஹேனாவோட காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த பாஸ் என்ன பண்றான், கையில ஒரு கம்பி எடுத்துட்டு ஹேனாவை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹேனா காரை விட்டு வெளியில இறங்கி அவங்க குடுகுடுன்னு இப்ப உள்ள ஓடி போயிடுறாங்க. இவன் வந்து பார்த்தா காருக்குள்ள ஹேனாவை காணோம்.
ஐயோ இவ எங்க போயிருப்பா அப்படின்னு இந்த ஆளு மண்டையை பிச்சுக்கிறான். நம்ம ஹேனா என்ன பண்ணிருக்காங்க, கார்ல வரும்போதே போலீஸ்க்கு நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி பேக்கப்க்கு ஆள் வர சொல்லிட்டாங்க. நம்ம போஸ் கார் எடுத்துட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு கார் எடுக்கிறான். முன்னாடி வந்து போலீஸ் நின்னுட்டாங்க. நம்ம டேனியல் வந்து போஸ் கிட்ட, டேய் ஹேனா எங்கடா, ஹேனாவை நீ என்ன பண்ண? நான்லாம் ஹேனாவை எதுவும் பண்ணல, அவளோட காரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. டேய் போய் சொல்லாதரா, உண்மையை சொல்லு, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, நீங்களே போய் கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இவரும் ஹேனாவை எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு, ஹேனாவை எங்கேயுமே காணோம். அப்படி ஒரு காடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இவர் ஹேனாவை தேடி போய்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க ஸ்னோல பாதி புதஞ்சபடி அங்க படுத்திருக்காங்க. இவர் தான் போய் தூக்கி விடுறாரு. ஹேனா ஹேனா பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, கொஞ்ச நேரத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இல்ல நான் நீங்க சொல்றதை கேட்டிருக்கணும், ஜூராவோட வீட்டுக்கு நைட்டு போயிருக்கவே கூடாது, போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஆயிடுச்சு. இல்ல எந்த பிரச்சனையும் ஆகல, எதுக்கும் கவலைப்படாதீங்க, போஸை நாங்க கஸ்டடியில எடுத்துட்டோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க கூட என்ன கொஞ்சம் சந்தேகப்பட்டீங்கல்ல, என்ன எதனால சஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் போலீஸ், அந்த கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக உள்ள போனேன். ஆனா நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது அந்த போலீஸ்காரனுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால என் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என் மேல போட்ட கேஸ் பொய்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சரி, நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. இப்ப வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம டேனியல் போஸ் கிட்ட, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உண்மையை சொல்லு, எதுக்காக அமாண்டாவை கொண்டுன்னு கேட்டா அவனுமே இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனுங்க ஒரு கம்யூனிட்டி வச்சு நடத்துறானுங்கல்ல, இதுல என்ன பண்றானுங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க. அதாவது அவங்களா விருப்பப்பட்டு இவங்க கிட்ட வேலை செய்யறது கிடையாது, இவனுங்க தான் வற்புறுத்தி எங்க கம்யூனிட்டிக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால என்ன பண்ணிடுறானுங்க, அப்படி வேலை செய்யறவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிறானுங்க. பாஸ்போர்ட் இல்லாம இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு அவங்களால போகவே முடியாது இல்ல, அதுக்காகத்தான் புடுங்கி வச்சிருக்கானுங்க. நம்ம ஜூராவோட பாஸ்போர்ட்டுமே இப்ப போஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த விஷயம் நம்ம அமாண்டாக்கு தெரிஞ்சு அது எப்படி அவனுங்க பாஸ்போர்ட் எல்லாம் புடுங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு அது நேரா போஸோட வீட்டுக்கே போய், டேய் ஜூராவோட பாஸ்போர்ட்டை குர்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஏய் அமாண்டா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஓ இப்படியெல்லாம் கேட்டா உனக்கு புரியாது, இரு நேரா போலீஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல அமாண்டா வரும்போது ஒரு ஆளு கார்ல இருந்து ஹாரன் அடிச்சு கூப்பிட்டுருப்பான்ல, அது யாருன்னா இந்த போஸ் தான். அவன் பின்னாடியே வந்து, இங்க பாரு போலீஸ் கிட்ட எல்லாம் போகாத, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு இந்த ஆளு தான் காருக்குள்ள அமாண்டாவை ஏத்தி இருக்கான். நேரா வீட்டுக்கு கொண்டு போய் விடாம இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி ஓரமா இப்ப வண்டியை நிப்பாட்டிட்டு, இங்க பாரு அமாண்டா, நான் சொல்றத கவனமா கேளு, எங்களோட பிசினஸ் இதுதான், இப்ப இது உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இத நீ வெளியில யாருக்கிட்டே சொல்லாத, இந்த பிரச்சனையை நமக்குள்ளே முடிச்சுக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொன்னா அமாண்டா கேட்காம, இல்ல நான் போலீஸ் கிட்ட போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல இவனே பொறுமை இழந்து என்ன பண்ணிட்டான், அமாண்டாவை கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டுட்டான். இந்த எல்லா உண்மையுமே அவன் வாயாலேயே டேனியல் கிட்ட இப்ப ஒத்துக்கிட்டான். நம்ம டேனியல் நேரா போய் இப்ப ஹேனாவை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண போறாரு. அங்க போயிட்டு, ஹேனா ஒரு வழியா இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, போஸ் அவன் வாயாலே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான், அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நானும் சந்தோஷமா என்னோட ஊருக்கு கிளம்பி போவேன். ஆமா நீ ஏன் இங்கேயே ஒரு வேலை வாங்கிட்டு ஏன் கூட இருக்க கூடாது அப்படின்னு கேட்டா நம்ம ஹேனாவுமே இப்ப லைட்டா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 3rd எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்து 4th and 5th எபிசோடு இருக்கு. அதுக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அது ஒரு நியூ ஸ்டோரி, அதனால அப்படியே அதை அடுத்த வீடியோல பாத்துருவோம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.